நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றிய கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கருக்கும் மேலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி மீண்டும் முளைத்தன. இதனால் புத்தரிசிக்கும் விதை நெல்லுக்கும் வழியில்லை என்று கடைமடை விவசாயிகள் கண்ணீர் விடுகிறார்கள். விளைந்தும் சாய்ந்து தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் நெற்கதிர்கள், கதிரிலேயே முளைத்துவிட்ட நெல்மணிகள், கண்கலங்கச் செய்யும் இந்த காட்சிகள்தான் கடைமடையான நாகையில் விரிகின்றன. புதுப்பானையில் புத்தரிசி இட்டு பொங்கலை கொண்டாடுவதுதான் வழக்கம். ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும் நெற்கதிர்களால் கடைமடை விவசாயிகளின் வாழ்வே மூழ்கி போயிருக்கிற நிலையில் புத்தரிசிக்கு எங்கே போவது? திருமருகல் ஒன்றியத்துக்குட்பட்ட நெய்க்குப்பை, கரம்பை, வேளங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மட்டும் 10,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் நெற்கதிர்கள் அனைத்தும் மழைநீரில் அழுகி வருவதுடன் முளைத்தும் வீணாகிவிட்டன. கதிர் அறுக்கலாம், அறுவடை முடிந்து புத்தரிசியில் பொங்கல் கொண்டாடலாம் என்று எண்ணியிருந்த கடைமடை விவசாயிகளுக்கு ரேஷன் கடைகளில் தமிழக அரசு வழங்கிய அரிசி மட்டுமே பொங்கலுக்கு கையில் இருக்கிறது. நகை வச்சு நட்டை வச்சு பிள்ளை கொட்டையெல்லாம் கொட்டை இழுத்து போட்டு அதில் வேலை செஞ்சு ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் போயிட்டுங்க. அதில் இப்போக்கி அழிஞ்சு போய் எந்த விதமான இதுவும் கிடைக்க, விதை நெல் கூட கிடைக்க முடியாமல் சூழ்நிலை இருக்குங்க. ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கேன். வட்டிக்கு வாங்கி தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். பொண்ணு கட்டி கொடுக்குற வச்சிருந்த காசு பூரா இதில் தான் போட்டிருக்கேன். இப்போ போய் பார்த்துட்டு நான் எனக்கு ப்ரெஷர் ஏறி போய் நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவ்வளோ நிலமையில வந்திருக்கேன் சார். பங்கை பார்க்கவே எனக்கு முடியல. அவ்வளோ ரொம்ப சேட்டை கட்டு கிடக்கு பங்கெல்லாம். வெறும் கருது அறுக்கிற கட்டத்தில் இருக்குது. நாளைக்கு இப்போ அந்த 2,000 கொடுத்ததை கொண்டுக்கிட்டு போய் தான் நேற்று ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்கு வந்திருக்கேன். விளைநிலங்களின் நிலையை கண்டு நெஞ்சம் பதைக்கும் விவசாயிகளின் கண்களில் கண்ணீர்தான் பொங்கி வழிகிறது. தண்ணீரை கட்டுப்படுத்த மட்டுமல்ல, கடைமடை விவசாயிகளின் கண்ணீரை கட்டுப்படுத்தவும் அணை தேவைதான். புதிய தலைமுறைக்காக நாகையிலிருந்து செய்தியாளர் விஷ்ணுவர்தன்.